வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக வழக்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகம் நிலை பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்செயலாளர் வழக்கில் எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே இந்த பொதுச்செயலாளர் வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு இந்த வழக்கில் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக ஓபிஎஸ் பக்கம் எல்லாம் நிர்வாகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கில் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டது எம்பி எலெக்ஷன் தோல்வி, ஏகப்பட்ட தோல்விக்குனால தான் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட போட்டியிடன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பில் எல்லாருமே முடங்கிட்டே இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா புகைச்சல் வெளியே ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் மாஜிக்களுக்கும் மோதல், அதே மாதிரி வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உச்சக்கட்ட மோதலாக இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அதிக மோதல் முத்தி போயிடுச்சுன்றாங்க. ஸோ இந்த மோதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு வழித்தடம் பார்த்தீங்கன்னா வேலுமணி போட்டுட்ருக்காரு. அப்போ தான் அவர் வழக்கில் சிக்காமல் தப்பிக்க முடியும். இன்னொரு ரோட்டும் போகிறார். எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன் பாஜகவோட கூட்டணி வச்சா இப்போ வேலுமணி நல்லா பிக்கப்பில் இருக்காரு, பாஜகவோட இணக்கமாக இருக்காரு. தன்னை பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவர் ஆக்குங்க, தன்னை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் காய் நகர்த்துறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா வேலுமணி ஈடுபட்டுக்கதான் சொல்கிறாங்க. டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு ஒரு சந்தேகம், நம்மளால் முடியுமா, நம்மளை பார்த்திங்கன்னா ஏற்றுக்குவாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இப்போ டெல்லிகிட்ட ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இது டென்ஷன் ஆகிடுச்சு. நம்ம பதவிக்கே பார்த்திங்கன்னா வேலுமணி ஆப்பு வைக்கிறாருன்ற மாதிரி. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அதுக்கெல்லாம் இணைக்கணுன்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் தனியாக பேசிட்டு வர்றது. வேலுமணியோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை பெட்டர்ன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, மதுரையில் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நிறைய பேர் இருக்காங்க. செல்லூர் ராஜு முக்கியமான சீனியர் முன்னாள் அமைச்சரும் கூட. ஸோ அவரோட பதவி பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கிடணும், டாக்டர் சரவணனை கொண்டு வரணுன்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே. அப்படி போட்டுருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் எப்படி இப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தை நிற்கும் போது டம்மி ஓபிஎஸ் எல்லாமே இறக்கி விட்டாரோ, அதே மாதிரி செல்லூர் ராஜுக்கு முன்கூட்டியே தெரியும் டாக்டர் சரவணன் கட்சி இணைக்க விருப்பமே இல்லை. அவரே கேண்டிடேட்டாக போகிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு. யாருமே கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு எம்பி எலெக்ஷன் சீட்டு கொடுத்தும் யாரும் நிற்கிறதுக்கு முன் வரலாதனால பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் செலவு பண்ணுறேன்னு சொன்னால அவரை நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அவர் நிற்க வச்ச விளைவு என்ன பார்த்தீங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சார். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சாங்க. ராம சீனிவாசன் 2வது இடத்தான் பாஜக வந்துச்சுன்னா அதுக்கு ஓபிஎஸோட தயவு தான் காரணம். ஓபிஎஸோட கூட்டணி விஜயம் தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் 2வது இடம் பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சரவணன் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜை ஒட்டுமே பார்த்தீங்கன்னா கார்னர் போய் நிரலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லூர் ராஜுமே சொல்லிட்டாரு, நான் மட்டும் பொறுப்பாக முடியாதுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, நான் ஜெயலலிதாவா எம்ஜிஆர்ன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சார். இது யாரை குத்தி காமிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற மாதிரி ஒரு குத்தி காமிக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டுச்சு. டேரெக்டாகவே எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் சுந்தரன் எல்லாரையும் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. அவங்க சசிகலா சந்திச்சாதான் பிரச்சனை. இப்போ சசிகலாவே அவங்க வீடு தேடி போய் சந்திச்சா பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொதல் செல்லூர் ராஜு வீடு தான்ன்றாங்க. ஸோ 2 பேர் வீட்டுக்கு போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் ஆர்பி உதயகுமார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி ராஜலப்பா, அவங்க 2 பேர் வீட்டுக்கு போகிறதா இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறதா இருந்துச்சு, பட் பெரிய லெவலில் போகவே இல்லை. அது மன வருத்தத்தை பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் தந்ததற்காக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறதா தகவல் வெளியே இருக்குது. பட் ஒரு பெரிய லெவலில் தொண்டர்கள் ஆதரவு காட்டல, ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வரும்போது சரி, ராஜேந்திர பாளையம் மிஸ் ஆகிறாரு. ஒரு சில மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் வேலுமணி ஆதரவு. வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க எல்லாருமே. அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்த அப்புறம் தான் இவங்க வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாஜியோட அப்பா இறந்துட்டாரு, அவர் சந்திக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகிறார். அவர் போய் முடிச்ச அப்புறம் அடுத்த நாள் தான் வராங்க. ஸோ எதிரும் புதிருமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிராஸ் ஆன அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி வர்றாருன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கடைசி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சது செயற்குழு கூட்டம், அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லைன்ற மாதிரி தான் விஷயம் வெளியே இருக்குது. சேலம் இளங்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இல்லை, கொஞ்சம் விலகி போயிட்டாரு. சேலம் இளங்கோன்னு சொல்லிருக்கா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிடலான்ற மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா யார் தனக்கு எதிராக காய் நகர்த்துறாங்களோ அவங்களாம் தூக்கி போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சிவி சண்முகத்தை கொடுத்துட்டு வர்றாரு. சிவி சண்முகத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகட்ட ஆரம்பிச்சாரு. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா சொலகு போட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கா, பொதுக்குழு இன்னொரு கூட்டம் எங்களுக்கு முடியும், அப்படி கூட்டம் வச்சிடாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை விடுக்கதா சொல்கிறாங்க. இப்போ வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு, 2025 பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைஞ்சிடும், 26 பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் தலைமை கேட்கும்போது அது பேசும்போது தெரியுன்ற மாதிரி. ஆனால் அவங்கக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க.
வருஷத்துக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்துக்கோங்க, அதிமுக தலைமையாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி. அப்போ சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாருமே வர்றாங்க. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் பேரும் அடிபட்டு இருக்கதா சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒருவர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவரையும் பார்த்தீங்கன்னா இணைச்சிருவாங்க. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லீடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனபால் பேரும் அடிப்படுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைமைன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க, தனபாலையே பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையை போட்டால் கண்டிப்பாக அதிமுக வாக்கு வங்கி ஏறும். ஏன்னா வந்து சிறுபான்மை ஓட்டு எளிதாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒரு நபரை வந்து அதிமுக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்குள்ளே. அப்படி வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு வங்கி அடியாகும். இதெல்லாம் வந்து கணக்கு வச்சு தான் பார்த்திங்கன்னா தனபாலை முன்னிறுத்தலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் வந்து திவாகர் சொல்லியிருந்தார். அதுக்கு பார்த்திங்கன்னா புகழேந்தி வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார். தனபாலை பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து ஏற்கிறதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 30 பேர் எம்எல்ஏக்களே பார்த்திங்கன்னா மறுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படிலாம் வந்து நடக்கவே இல்லைங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சசிகலா வந்து ஓகே சொன்ன மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூத்தூர் மேட்டெலாம் அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வளர்ந்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கிற போது அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்களா, அங்கே கவர்னர் இல்லை, வித்யாசாகர் இல்லை, டெல்லிக்கு போயிட்டார். ஸோ டெல்லியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு எம்எல்ஏ கூட்டிகிட்டு போய் வந்து குடியரசுத் தலைவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிடலாம்ன்ற எண்ணத்தில் சசிகலா இருந்திருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் போச்சு. சசிகலாம் இந்த ஐடியா நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புகழேந்திட்ட சொல்லவும் அது அமல்படுத்துறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே காலம் மீறி போய் இந்த கூவத்தூரில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடியை வந்து முன்னிறுத்த ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. முதல் செங்கோட்டையன் தான் சாய்ஸ், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தானாக முன் வந்து நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு சில விஷயங்கள், அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, அந்த பணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பொழக்கிறதே இந்த ஹைவேஸ் துறை தான். அப்போ நெடுஞ்சாலைத்துறை பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவரோட கான்ட்ராக்டரை வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார். நான் தான் முதலமைச்சர், அப்போ நான் நீங்கள் தாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வந்து கவனிக்கிறேன்ற மாதிரி அவர் முதலமைச்சர் ஆனார். எல்லோரும் வந்து செட்டில் பண்ணார். ஆட்சி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா முன்னாள் அமைச்சரையும் ஃப்ரீயாக விட்டுட்டார். யார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன்ற மாதிரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்ற முடியுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாத்தியம் ஆயிடுச்சு, கட்சியை கைப்பற்றிட்டார். இப்போ என்ன சிக்கல்னா திருப்பியும் வந்து எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மாதம் வந்து எல்லாருக்குமே மாமூலாக ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கு. இப்போ வேலுமணிக்கெலாம் மாதம்னா 5 லட்சம் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. சிவி சண்முகம் எல்லாத்துக்குமே, கேபி முனுசாமி 3 லட்சம், வீரமணிக்கு 2 லட்சம். ஸோ இப்படி இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மாதம் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. வெளிப்படையவே எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா திமுக இப்போ குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்தாங்க, ராஜேந்திரன். அவருக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி தரணுன்ற மாதிரி இப்போ வந்து எல்லாருமே வெளிப்படையாக சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அமைச்சர் பதவி தரனால பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து திமுக வளரும். அங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்க நேருவை வந்து எப்பயுமே எங்களால் பார்க்க முடியலன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவினர். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இப்போ அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து திமுக 2021 அப்புறம் நடந்த கவுன்சில் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய டஃப் நடக்குன்றாங்க. செந்தில் பாலாஜி வந்து அந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாமே கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீனியர்கள் நிறைய பேருக்கான தான் அங்கே ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம திரும்பி செங்கோட்டையன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி, இந்த 4 பேருக்கான தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை திமுக இருக்குது. ஏன்னா அதிக அமைச்சர்களே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலிருந்து தான் வர்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.